இன்னுயிர் காப்போம். இல்லை இந்த இதோட நிறுத்திக்கலாமா? போதுமா? சரி வாங்க. யார் இவங்கலாம்? புத்தர், இவர் வள்ளலார், அவங்களாம் ஆசிய ஜோதி. இயல் 3. முன்கதை சுருக்கமாக அரச வாழ்வை துறந்த நல்லூர் அரண்மனை விட்டு வந்தவர் யார்? புத்தர். நம்ம தானே அவர் கதையெல்லாம் வரலாறுல பேசியிருப்போம். பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. யார் பிம்பிசாரா? வெரி குட். சந்திரகுப்த பையன். யாரோட அப்பா? அசோகரோட அப்பா. சரியா? அப்போ ஆடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அவற்றில் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் ரோலில் சுமந்து சென்றார். யாகசாலை யாகம் நடத்தியிருக்காங்க அப்பயே. அப்படின்னா தான் அவங்க இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். மன்னருக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். யார்? புத்தர் சொல்லி அதனால தான் தடுத்து நிறுத்தினார். யார் என்ன பண்ணாதீங்க, யாகசாலை நடத்தாதீங்க, யாகம் நடத்தாதீங்க அப்படின்னு. யாகம் நடத்தி அதில் சாப்பாடு தான் யாரோடது? ஆரியர்களோடது. வேத மதம் சொல்லுது. புத்தரும் மகாவீரருக்கு அப்புறம் தான் புலால் உண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் வருது. இவர் செத்து போச்சுன்னா சாப்பிடும்பார் புத்தர். அவர் சாப்பிடவே சாப்பிடாத, பழத்தை கூட பறிக்காத, அது உயிர் அப்படிங்கிறார். யார்? மகாவீரர். அங்கே தான் உண்ணாவிரத கான்செப்ட்லாம் வருது. வரலாறுல பார்த்துருப்போம். ரைட். இங்கே பார்த்துட்டு வந்துடலாம் இருக்குது இல்லையாப்பா. அஞ்சினர்னா பயந்தர். ஓகே, பாருங்கள், அதெல்லாம் வச்சுக்கலாம். தேசிய விநாயகனார். தேசிய விநாயகன் பிள்ளைன்னு பேர். அப்போலாம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 20ஆம் நூற்றாண்டுலாம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? எத்தனை தடவை சொன்னாலும் சொல்ல மாட்டீங்களே. இந்த 20ஆம் நம்ம 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி எனும் பட்டம். அதுதான் கவிமணி தேசிய விநாயகன் பேரில் தான் வரும். ஆசிய ஜோதி. ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் இந்தியா. ஆங்கில மொழியில் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதியில் தான் அதில் இருக்குது. ஆசியாவோட ஜோதியாம். ஆசிய கண்டத்துக்கு ஜோதி ஏதோ இந்தியா. அதான் லைட் ஆஃப் ஏசியா. நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஆமாம், ஆசியா முழுவதும் அவர் தான் யார்? ஒளி தந்தார். ஆமாம், எல்லாம் அடிமையிலிருந்து எல்லாம் மீட்டு எடுத்து வந்தார். யார் எழுதியிருக்கா? ஆங்கில மொழியில் எட்வர்டு அர்னால், யூரோப்பியன் எழுதியிருக்கான் அந்த நூல். பார்ப்போம். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணைனா இரக்கம். வீழும்னா விழும். ஆகாதுனா முடியாது. நீல் நிலம், பரந்த உலகம், முற்றும் முழுவதும். மாறினா மலை, மும்மாறி பெய்ய வேண்டும். கும்பி வயிறு. பூதலம் பூமி, பூதலம் பூதலம். பார் உலகம்தான். எல்லாமே அதே தான். அப்படியே வேகமாக படிச்சுக்கலாமா? நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல், அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. யாராவது சொன்னாங்களாமா? என்ன ஒன்று? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. பெரிய வேந்தன் கடவுளாக இருந்தாலும் முடியாது, அரசனாக இருந்தாலும் முடியாதுன்றார். யார் சொல்கிறா? அந்த ஆசிரியர் சொல்கிறார். அடுத்து, யாரும் விரும்புவது இன்னுயிராம். இந்த உயிர் தான் எல்லாரும். உயிர் போதுன்னா அவ்வளோதான். ஆமாம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும்பாடு முழுவதும் அருந்திலீரோ. எறும்பு பிழைக்கிறது எவ்வளோ பெரிய பாடு தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறார். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா அந்த பெரிய உலகத்தை நீ ஆண்டிடலாம் அப்படிங்கிறாரு. பாரினில் மாறி பொழிந்திடவே. பாரினா அர்த்தம் உலகத்தில் பூமியில். மாறினா நம்ம மழை பொழிந்திடவே. வயல் பக்குவம் ஆவது அருந்திலீரோ. மழை பெய்யலன்னா அது வயலே பக்குவம் அடையாது. அதான் சொல்கிறாங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். கருணை உடையவர் தான் கண்ணிய வாழ்வு உள்ளன்றாங்க. வாட்டும் உலகில் வருந்திடுவார். மோசமான உலகம் தானே அது. இந்த மர்மம்
அறியாத மூடரையா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வரிந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும். போய் ஆடு என்ன பண்ணும், மேய்ஞ்சிட்டு வந்து பாலை வந்து அதோட மக்கள் குழந்தைக்கு குட்டிக்கு ஊட்டும். ஒரு தீய செயலனை எண்ணீரோ. அதுக்குள்ள எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறவங்க ஓட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான், ராஜா கூப்பிட்டான் அப்படின்னு யாகசாலைக்கு. அந்த ஆடு போய் உணவு ஊட்டவனான குழந்தைக்கு அப்படின்றான். அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. ராஜா கிட்ட சொல்கிறான், எல்லா உயிரும் தானே காப்பாற்றணும் ராஜா, அதான் சொல்கிறாங்க. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு கும்பினா வயிறு எரிந்திடில். இந்த பழமொழியில் இன்னும் இருக்குது, நமக்கு நன்மை உமக்கு வருமோ ஐயா, 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ. ஏகப்பட்ட பாவம் செஞ்சால் சொல்கிறான், அதான் சொன்னான், நீ பாவம்லாம் செஞ்சுட்டு வா எனக்கு செய்யி எல்லாம் சரியாக போயிருன்றான். இப்போ வரைக்கும் காசு கொடுக்க அப்படின்றான். இப்போ உள்ளதுக்கு தலை வெட்ட மாட்டான், காசு கொடுக்கணும். தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இயற்கை என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாவு தான். முடிஞ்ச அளவுக்கு என்னது நல்லது செய்யி அப்படிங்கிறாரு. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம். நல்லது செஞ்சாக உனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை, நீ செத்து தான் போவ. சரியா, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தரானுங்க வேணா அப்படிம்பானுங்க. ஒன்றும் கிடையாது, எப்படி இருந்தாலும் செத்து தான் போகணும். ஓகேவா? ஆமாம், அதான் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய் அப்படிங்கிறாரு. ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும். பூதலன்னு அர்த்தம் பூலகம். புத்தியை விட்டு பிழையும் ஐயா. கவிமணி தேசிய விநாயகனார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த பாடல் எழுதுனது யார், அர்னால்டு, எட்வின் அர்னால்டு. எந்த மொழியில் எழுதியிருக்கார், ஆங்கில மொழியில். ரைட். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். நேர்மை வாழ்வை வாழ்பவர். ஒருவர் செய்யக்கூடாதது எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இனிமை உயிர். கரெக்டா? இதானா? இதுவா? மலையலாம். மனித நேயம். மனித நேயத்தை பற்றி பேசுகிறேன். அருள் பொறுமை உரையாடலா? வள்ளலாரை பற்றி இவரெல்லாம் நிறைய பேசியாச்சு நம்ம. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தனக்காக இந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவனுக்காக செஞ்சால் அவன் தான் யார் உண்மையான மனிதன் அப்படிங்கிறார். எங்கே சொல்கிறாங்க, புறநானூற்று பாடல். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அவர் வடலூரில் உருவாக்கின அந்த அமைப்பு பேர் என்னது, சத்திய தர்மசாலை அமைப்பு. இல்லை, அந்த கூடத்துக்கு பேர். ஆமாம், உணவு சாலை. அப்போ பற்ற வச்சது இன்ன வரைக்கும் 200-300 வருஷம், 200 வருஷம் சில்றன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. அடுப்பு அணைஞ்சதே கிடையாதுங்கிறாங்க. சார் எப்படி சார் அணையாமல் எப்படி சார், அடுப்பு புது அடுப்புலாம் செய்யணுமே தோணும். பற்ற வச்சு எடுத்துக்கிட்டு அடுப்புலாம் வேலை செஞ்சு திரும்ப பற்ற வச்சுருவாங்க, கங்கு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள், பக்கத்து ஊர் மக்கள் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அன்னை தெரசா என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கார பெண்மணி. ஆக்சுவலாக அவங்க இங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வருவாங்க. அப்போ தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி, தொழுநோய்னா முன்னாடி ரொம்ப ஒதுக்கி வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் செஞ்சிட்டார் நம்மால். அவர் அந்த அம்மாவுக்கு முன்னாடி செஞ்சாரா இல்லை பின்னாடி செஞ்சாரா தெரியாது. தமிழ்நாட்டில் தொழுநோய்க்கு தனியாக ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுத்தாரு. யார் கொடுத்துருப்பா, யார் கொடுத்துருப்பா? அவரே தான், சென்னையில் இருக்குது. ஆமாம், அவரே தான். அதேமாதிரி இவர் போய் ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய் கேட்குறாங்க இந்த அம்மா. அவன் எச்ச துப்பிடுவானா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கோவம் வந்து அவனுக்கு மூக்கில் ஒரு குத்து குத்திருப்பீங்க. அந்த அம்மா எடுத்து தொடச்சிக்கிட்டு, இதை நான் வச்சுக்கிறேன்,
அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டானா. அந்த ஆள் அப்படியே உடஞ்சி போயிட்டானாமா. ஆமாம். அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி. இவர் நோபல் பரிசு வாங்கினவர். யார் கூட சேர்ந்து வாங்கினார்? மலாலா கூட சேர்ந்து வாங்கியிருப்பார். நிறையா குழந்தைங்கள ஊப்பி மாப்பி காப்பிலாம் கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சுருப்பார் நிறைய பேரை. அதனால் நடைபயணம் செய்துள்ளார். 103 நாடுகளில் போயிருக்காராமா. 2011, 12 அந்த டைமில் தான் வாங்கியிருப்பார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனிதன் நீ வாழும் வரை. அன்னை தெரசா சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இங்கே ஏதோ சொல்லி கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. குழந்தை நான் தான் சொல்லுவேன், குழந்தையா இருங்கம்மா. அந்த பொறாமை கிராமம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படின்னா என்ன இது ஏன் இப்படி நடக்குது அப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கற்றுக்கிட்டே இருக்கலாம், சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். சரியா? ரைட். எல்லா உயிர்களுடன் அன்பு செலுத்துதல். தம் பொருளை கவர்ந்தவிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். சொத்தை ஏதோ இல்லை, அவர் என்ன பண்ணுவாரான், ஏதோ தூங்கிட்டு இருப்பார், நகையை தேடிட்டு போயிடுவானு. மனதில்லையா எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, அப்புறம் சத்துறது இல்லையா, அந்த கதை இருக்கும், அதை படித்து பாருங்கள். அன்னை தெரசாவிற்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு 1970 சம்திங்கில் கிடச்சிருக்கும். அதுக்கு வெளிநாட்டுக்காரங்க, எந்த நாடுன்னு பார்த்துக்காங்க, அதில் இருக்கும். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகள் நேசிப்போம், அதுவாக தான் இருக்கும். வள்ளலார், கைலாஷ் சத்யார்த்தி, அன்னை தெரசா. ஏன்னா தொழுநோய் வந்துருச்சுன்னா அவங்க வீட்டாளுங்களே வீட்டில் சேர்த்த மாட்டாங்க, துரத்தி விட்ருவாங்க. சரியா? வெள்ளையாக இருக்கும்ல, ஆனால் பரவாது யாருக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கும். அப்புறம் குஷ்டன்னு சொல்லிட்டு கையில் அந்த நோய் வந்தவங்களுக்கு விரல்லாம் அப்படி சுருங்கிடும். ஆமாம், அது எல்லாத்துக்கெல்லாம் வராது, அது புண்ணு ஏற்பட்டவங்களுக்கு வரும், அவ்வளோதான். ஆமாம். முடிவில் ஒரு தொடக்கம். முடிவில் ஒரு தொடக்கமா? சரி, ரைட். மாலை நேரம் பெங்களூரு. சரி, என்னன்னு பார்ப்போம். திருக்கழுக்குன்றம், இது சென்னையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பெங்களூரு. என்னடா இது மாறி மாறி வருது. பெங்களூரு, மாலை நேரம், திருக்கழுக்குன்றம். சரி, பார்ப்போம். இது நீங்களே படிச்சுக்கோங்க. சரியா? உரைநடை. அசோகன், புஷ்பாஞ்சலி, இவங்க 2 பேரும். ரைட், இந்த விஷயமா இருக்கும். இவர் இறந்துருவா அப்படி, இந்த தம்பி. இப்போ ரீசெண்டாக நடந்தது. அவன் பேர் தானது ஹிதேந்திரன். அவர் இவரோட உடல் உறுப்புகள்லாம் அங்கே அவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. இவன் சின்ன பையன், அங்கே வயசான ஒரு சம்திங் ஏதோ வரும், அவங்க இறந்துடுறாங்க. அதாவது இவன் மூளைச்சாவு ஏற்பட்டுரும். மற்ற எல்லா உறுப்பும் இயங்கிட்டு இருக்கும், மூளை வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும், அந்த உடல் கை காலம் எதுவுமே பண்ண முடியாது. பயாலஜி பார்த்துருக்கோம். இவரோட உடல் உறுப்புலாம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இப்போ என்ன இவனோட உறுப்புகள்லாம் அவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு அந்த கதையை சொல்லுவாங்க. 2 நகரத்தில் நடந்த விஷயத்தை. எதையும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதான் பாருங்கள், அதான் சூப்பரில் டைட்டில், ஒரு முடிவில் தொடக்கம். இவன் இறந்துட்டான், அவனோட உடல் உறுப்புலாம் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கே தான் தொடங்குது அவங்க வாழ்க்கை. அது சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முடிந்தது. 6ஆம் வகுப்பு முடிஞ்சு. இலக்கணம் மட்டும் பார்க்கணும் 6ஆம் வகுப்பில். சரியா? இலக்கணத்தை எல்லாம் மொத்தமாக கடைசியாக பார்த்துக்கலாம். போதும், நாளைக்கு